வரும்படி நான் மேற்பார்வை பொதுசார பரிசோதனை அழைக்கப்பட்டிருந்தோம். மிக நல்லபடியாக நீண்ட காலத்துக்குள்ள நாங்கள் உங்களை நினைக்கும் கொரோனா காலத்துக்கு பிறகு உங்களோட நாங்கள் சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். உணவு பொது சுகாதாரம் என்ற அடிப்படையில் மக்களுக்கான உணவு சுகாதார பாதுகாப்பு அடுத்தபடியாக சுகாதாரத்தை மேம்படுத்தப்பட வேண்டிய தேவை இந்த சிறை அலங்கார நிலையத்தில் எங்களுக்கு தொடரப்பட்டிருக்கு. உண்மையில் எப்படின்னா நிறைய தொற்று வருத்தங்கள் அது தோல்விடாக வரலாம். குறிப்பாக இன்னும் பயங்கரமான ஒருவருடைய குருதியினூடாக தொற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுற தொழில் சார்ந்த ஒரு நிலையம்தான் சிறை அலங்கார நிலையங்கள். ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு முன்னரே அந்த ஒருவருக்கு ஒரு ரீதியில் அந்த செயல்பாடு நீங்கள் பின்பற்றணுன்றோ அவ்வாறான குறைவு இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த தொற்று தாக்கம் இருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக நாங்கள் கூடிய குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய சிறை அலங்கார நிலையங்கள் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய சுகாதாரம் பிரபாவம் தங்கியிருக்குது. அது மட்டுமில்லை உங்கள் வாடிக்கையாளருடைய சுகாதாரம் மட்டுமில்லை, உங்களுடைய சுகாதாரம் உங்களுடைய பாதுகாப்புலேயும் இந்த சிறிய அலங்கார நிலையங்களுக்கு பராமரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. இந்த நிலையங்கள் அமைக்கப்படும் போது உண்மையிலே போதிய அளவு காற்றோட வசதியோடு இருக்கிறோம். அநேகமான நிலையங்கள் அப்படி இருக்கிறதில்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை வலியுறுத்தினாங்கள் போதிய அளவான காற்றோட வசதியோடு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் அந்த சிறிய அலங்கார நிலையத்தில் பாவிக்கின்ற பொருட்கள் அது வாசனை திரையங்களாக இருக்கலாம், அல்லது பூச்சி பொருட்கள் முகத்துக்கு பூசுறது அல்லது தலைமுடிக்கு பூசுகிற ஏனைய பதார்த்தங்களாக இருக்கலாம். அது உண்மையிலேயே இலங்கை அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இலங்கையில் பாவனைக்கு அனுமதிக்கப்பட்ட பொருட்களாக இருந்தால் நல்லது. உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் வந்து ஏராளமான பொருட்கள் அப்படி அந்த அனுமதிக்கப்படாத முறையில் மக்கள் சந்தையில் கிடைக்கப்படுது. அவைகளும் உங்களை இதில் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஆகவே அன்பான விடயங்களை தடுத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு அது என்னென்ன அது இரண்டாம் தொடர்பாக எங்களுடைய மேற்பார்வை பொதுசுகார பரிசோதனை வழங்கப்படுத்தாங்க. அவ்வாறான பொருட்கள் கண்டுபிடிக்கப்படும் இடத்தை நிச்சயமாக சட்ட நடவடிக்கை தான் போக வேண்டி வரும். அவ்வாறு போகிற இடத்துல உங்களுடைய அந்த நிலையங்கள் மூடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மிக கவனமாக இருக்குது. ரெண்டாவது விடயம் நான் குறிப்பிடப்பட வேண்டியது சிறிய அலங்கரிக்கும் போது நீங்கள் பாய்க்கின்ற சவர கத்திகள் பிளேட். இப்போ கத்தி பாய்க்கு பிளேட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தைனவருக்கும் ஒரு தனிப்பட்ட பிளேட் நீங்கள் பாய்க்கிற நான் அவதானிக்கிறேன். ஆனால் சில இடங்களில் பாய்க்கள் மாற்றம் முறைப்பாடுகள் வந்திருக்கு. எங்களுக்கு போதிய ஆதாரம் இல்லாத நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் போகுது. ஆனால் நீங்களும் அதில் சமுதாய போக்கோட சேர்ந்துடணும். அது பெரிய விலை ஒவ்வொரு பொருளில் நிச்சயமாக அதை உறுதிப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி பிளேட் நீங்கள் பாவிக்கிறத கட்டாயம் உறுதிப்படுத்த வேண்டியது தேவை. சமுதாயம் சார்ந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது விடயம் வந்து இது இந்த சவர கத்தியை பிளேட்டால் வரக்கூடிய வியாதிகள் வந்து தொற்றப்படக்கூடிய வியாதிகள் வந்து இருந்த ஆபத்தான வாழ்க்கையை பறக்கக்கூடிய தொற்று நோய்களை கூட உண்டாக்கலாம். ஹெப்படைட்டிஸ், எய்ட்ஸ் போன்ற பக்தங்கள் வந்தால் உங்களுக்கு தெரியும் அதில் பாதிப்பு என்னவாக இருக்கணும். அதுபோக இப்போ அதிக அளவு நாங்கள் எங்களை காணக்கூடிய வந்து தொற்று நோய் தோல் வியாதி மன்னாரில் மிக அதிக அளவான தோல் வியாதி தீனியான்னு சொல்கிறேன் மட்டக்களி அது மட்டும் இல்லை சிரங்கு போன்ற வருத்தங்கள் எந்த காலத்துக்கு இல்லாத மாதிரி இப்போ கடந்த ஒன்று வருடங்களாக மிக அதிக அளவில் மன்னார் பகுதியில் அதே கொண்டிருக்கு. அதுக்கு சிறிய அலங்கார நிலையம் ஒரு காரணம். மற்ற விடுதிகள் பாடசாலைகள் விடுதிகள் அதுலேயும் வந்து தொற்றப்படுது. ஆனால் உங்கள் சிறிய அலங்கார நிலையங்களிலிருந்தும் அது தொற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அதில் வாய்ப்பு கொண்டு வருது. நாங்கள் வந்து பரிந்துரைக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் நீங்கள் சிறிய அலங்காரம் செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த கவர் தானே அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சிலர் வந்து மெல்லிய பொழுதும் பாவிக்கிறாங்க, சிலர் மெல்லிய அந்த நைலோன் போலீஸ்டர் துணி பாவிக்கிறாங்க. நல்ல முந்தைய ஆரம்பத்து அப்படி இல்லை. நல்ல பழையமான தயவு செய்து அதில் பெரிய உங்களுக்கு தேவைப்பாது. ஒவ்வொரு உங்களோட கஸ்டமர் உங்களோட கிளையண்ட்டுக்கு ஒவ்வொரு தனித்தனியானது பாவிக்க முயற்சி செய்யணும். ஆனால் ஒரு ஆள் வரைக்கும் நிச்சயமாக ஆளுக்கு நீங்கள் துவைத்து காய வச்சு மடிக்க வச்சு தான் பாவிக்கணும். அது நீங்கள் ஒரு ஆள் பாவிச்சா உதவி போட்டு இன்னொரு ஆளுக்கு பாவிக்கிறது உகந்ததில்லை. நீங்கள் அதை
பாவிச்சு போடணும். திருப்பி நீங்கள் அதை வாஷ் பண்ணி குழந்தையாக இருக்கலாம். அடுத்த முறை பாவிக்கல கழுவி நீங்கள் இதனால பாவிக்கவே இருக்கலாம். தயவுசெய்து அதை இனிவரும் காலங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இது பாவிக்கிறத இது செய்யும். அடுத்தது குறிப்பாக தீனியா தொற்றுநோய், பட்டக்கடி, ஸ்கேபிஸ், சிரங்கு போன்ற வருத்தங்களுக்கு வர சிலர்களுக்கு கழுத்து தலைப்பகுதி அதிகமாக இருக்குது. அவருக்கு பாவிக்கின்ற சீப்பு, ப்ரஷ் பண்ண தலை வாய்ப்புகள் நீங்கள் கட்டர் அது பாவிக்கிற பிளேட், பிளாஸ்டிக் பிளேட் தான் பாய்க்கிறது. கட்டர் பாவிக்கிறது அந்த பிளேட்டை வந்து ஜஸ்ட் கலட்டி போட்டு திருப்பி அடுத்த நாளுக்கு பாவிக்கிறீங்க. அது உண்மையாக நீங்கள் நாளுக்கு பாவிக்கல வாஷ் பண்ணி தான் பாவிக்கணும். அதை தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டு தான் பாவிக்கணும். இது உண்மையாக உங்களுக்கு இன்னொரு ஃபினான்ஷியல் பொருளாதார அடுத்து ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக நீங்கள் அதிகமாக உங்களுக்கு வாங்கி வைக்கணும். இது உங்களோட சிறிய அலங்கார நிலையத்தில் தராதத்தை கூட்டும் ஆகிடும். நாங்கள் சில குழம்புல இதனால் வந்து சரவணம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவங்களுக்கு பெற்றிருந்தாலே அவங்களோட ரேட்டு தெரியும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு தனிநபருக்குரிய சுகாதாரம், அவங்களுக்குரிய தனிப்பட்ட ப்ரைவசி அவங்க வழங்குறாங்க. அந்த அளவுக்கு போகாட்டி குறிப்பிட்ட அளவு உங்களோட சிறிய அலங்கார நிலையங்களுக்கு மக்கள் தயக்கமின்றி எந்த அளவுக்குமின்றி உங்களோட சிவ வர்றதுக்குரிய மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுறது சிறந்ததாக இருக்கும். மேலுமா உண்மையாக அந்த சிறிய அலங்கார நிலையத்தை பணியாற்றுவார்கள். அது உண்மையாக இருக்கலாம், அதாவது நீங்கள் கோயிலுக்கு அமைச்சிருக்காக இருக்கலாம். அனைவருமே சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் ஒரு மருத்துவ சான்றிதழை பெற்றுக்கணும். உணவகங்களை வேலை செய்ய மட்டும் இல்லை, உங்களுக்கும் அந்த கடப்பாடு இருக்கு. ஏன்னா நீங்கள் அதாவது மற்ற ஆட்களுக்கு உங்களோட ஆற கஸ்டமர்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஆற வாடிக்கையாளருக்கு மட்டும் இல்லை, அந்த வாடிக்கையாளருக்கு நீங்கள் கொடுக்குற அந்த உங்களோட மூலமாக அந்த தொழிலகத்துக்கு பார்க்குற தொற்று நோய் சமுதாயத்தை நீங்கள் பாதிக்கப்படும். 1-2 பேருக்கு அப்படியே தொடக்கி அப்படி நிறைய ஆட்கள் நாங்கள் எதிர்கொள்கிறோம். இப்போ அதை நீங்கள் கலக்க வேண்டிய பொறுப்பு, சமுதாயம் சார்ந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ உங்களோட மருத்துவ சான்றிதழ் இருந்தாக்கள் எடுத்தாக்கள் எடுப்பதற்கும் எடுத்தாக்கள் பூமிக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இது தொடர்பான மேலதிக